भगवते वासुदेवाय। ओम नमो 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 भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भगवती उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी। भक्ति भवति नैष्टिकी। 5வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். न प्रहृष्येत् प्रियं प्राप्य नोद्विजेत् प्राप्य च प्रियम् स्थिरबुद्धिरसम्मूढो ब्रह्मणि स्थितः। விரும்பியவற்றை அடைவதால் மகிழ்வும் விரும்பாதவற்றை பெறுவதால் துயரமும் அடைவதில்லையோ எவனொருவன் ஸ்திர புத்தியுடன் மயங்காமலும் இறை விஞ்ஞானத்தை அறிந்தவனாகவும் உள்ளானோ அவன் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவனாவான். अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च तं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्ता नमोस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। இன்னைக்கு ஏகாதசி பாப்ப மோச்சனி ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசியோட பேர். ஸோ பலதோட கேட்டிருப்பீங்க ஏகாதசிக்கு பகவத்கீதா இல்லை ஸ்ரீமத் பாகவதம் கண்டிப்பாக படிக்கணும் இல்லை கேட்கணும். இது கருட புராணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் எப்பவுமே படிக்கணும். நித்தியம் பாகவத சேவையான்னு தான் சொல்கிறோம். எப்பவுமே பகவத்கீதா பாகவதம் டெய்லி படிக்கணும். ஏகாதசி ரொம்ப ஸ்பெஷல்.
ஜாஸ்தி படிக்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஸ்லோகா கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமாக பல விஷயங்கள் பேசுகிறார். அந்த பொருளுரையில் ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ் பொருளுரை. தன்னை உணர்ந்த நபரின் அறிகுறிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் அறிகுறி என்னவெனில் உடலே நான் என்னும் தவறான அடையாளத்தில் அவன் மயங்குவதில்லை. தான் இவ்வுடலல்ல என்றும் பரமபுருஷ பகவானின் நுண்ணி பகுதி என்றும் அவன் மிகவும் பக்குவமாக அறிந்துள்ளான். ஸோ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆன்மீக தளத்துல யார் இருக்காங்களோ அவங்களோட அறிகுறிகள் சொல்றார் கிருஷ்ணா. உண்மையில நம்ம எல்லாம் ஆன்மீகம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா சில குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள் இருந்தால் தான் நான் கடைபிடிக்கிறேன், இல்லை நான் கடைபிடிக்கிறேன். ஜஸ்ட் லைக் என் உடம்பு ஆரோக்கியமா இருக்காதுன்னு எப்படி தெரியும்னா அது அவங்களுக்கே தெரியும். அங்கங்க வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா சிம்பிள். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், ஒரு பொருள் கிடைச்சதுனால யாராவது ரொம்ப அப்படியே எகிரி குதிக்கிறாங்க, கிடைக்கல அங்க இருக்கா ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னாலே அவன் ஆன்மீக தளத்தில் இல்லை அப்படின்னா. பகவான் சொன்னபடி ஒருத்தர் கேட்டாருன்னா ஒரு பொருள் கிடைச்சாலும் சரி கிடைக்கணும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பான். கிருஷ்ணர் சொல்றாரு. அது இல்லாம ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க. கிருஷ்ணர் சொல்ற புத்திசாலியா இருப்பாங்க. அவங்க அசம்மூடோ தமிழ் மயங்காத, அவங்க எதுக்கும் மயங்க மாட்டாங்க. அப்படின்னா மாயைக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் சொல்ற மாயைக்குள்ள இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பகவானை பத்தி நல்லாவும் தெரியும். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில ஒரு பொருள் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் நினைச்சது கிடைக்கல உட்காந்து கவலையும் படுறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கிருஷ்ணர் இங்க எப்படி சொல்றாரு? ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகா அந்த பொருள்கள் கொடுக்கிறார். இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் பேசின நம்ம உடல் கிடையாதுன்னு முதல்ல போச்சு. கடைசி அதுதான் பேசிக்கா. அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. பேசலாம், நான் உடல் கிடையாது ஆத்மான்னு பேசலாம். ஆனால் உணர்வுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கடினம். ஈவன் கிருஷ்ணரே சொல்ற கடினம். ஏன்னா இன்னைக்கும் நமக்கு இந்த உடல் நான் தான் இந்த உடல் நினைக்கிறேன், இந்த உடல் சம்பந்தப்பட்டது நான் நினைக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் அந்த உணர்வெல்லாம் இருக்கு. மேபி பகவத்கீதை பல தடவை படிச்சா கூட அவ்வளோ சீக்கிரம் அது ஒன்றும் போகாது. அப்போ இதெல்லாம் படிக்கும்போது இது படிக்க நல்லா இருக்கு, இது என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது நடக்கும். சைத்தன்ய மகாபிரபு கருணையில் அது சில பிரபுபாத் இன்னொரு புக்கில் எழுதுறார். ஒருத்தர் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர சீரியஸா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தா தான் இது நடக்கும். நமக்கு உண்மையிலே புரியும். அதாவது இப்போ சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், வண்டியில வேற யாராவது ஒரு வண்டி, யாரோ ஒரு வண்டி இன்னொரு வண்டி இடிச்சிருச்சுன்னு வைங்க, அது நமக்கு ஒன்றும் பெருசாக தோணாது. ஏதோ வண்டியாவது ஒரு வண்டி இடிச்சிருச்சு. ஆனா நம்ம வண்டி நின்றுட்டு இருக்கு, யாராவது நினைச்சுட்டா கோவம். இத்தனை என்ன இடிக்கல, வண்டி தான் இடிச்சான், நம்ம வண்டி தான் இடிச்சான், நம்மளை இடிக்கல, அதுக்கே கோவம். அப்படின்னு அது என்னது நானா நினைச்சுக்கிறேன். அதே இன்னொருத்தர் வண்டி இடிச்சா ஒரு கோவம் வர, நான் பாட்டுக்கு போயிருப்போம், யார் வண்டியாவது எனக்கு என்ன. ஆனா இத்தனைக்கு பார்த்தா 2 வண்டி நம்மளது கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தா வண்டி, எந்த வண்டி என்னது கிடையாது, இந்த உடலும் என்னது கிடையாது. ஆனா சிலதெல்லாம் என்னது நானா நினைச்சுக்கிறேன். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா 2வது அத்தியாயத்துல, அர்ஜுனா நீயா நினைச்சுக்கிற அப்படிங்கிற அப்படியே சொல்ற.
நீயா நினைச்சுக்கிற, அது மாதிரி பாவனம் பண்ணிக்கிற, இதனால கொஞ்சம் கவலையாவும் இருக்கும் அப்படிங்கிற கிருஷ்ணர் அதுவும் சொல்றாரு. நீயா நினைச்சுக்கிற, அது உன்னோடதுன்னு, அதனால கொஞ்சம் கவலையாவும் இருக்கும், பொறுத்துக்கோ அப்படிங்கிற. இதுதான் பொறுத்துக்கோ. உனக்கு கஷ்டமே இல்லாம நான் பண்ணுவேன் கிருஷ்ணர் சொல்லுவேன், தோணும், பொறுத்துக்கோ அப்படின்னு. ஸோ நாம் இந்த உடல் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது பகவான் நாம சொல்ல சொல்லதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம். இதுதான் வேலை ஒரு பொருள் கிடைச்சாலும் அமைதியா தான் இருப்போம். யார் எப்படி அமைதியா இருப்பாங்கன்னா, ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், உண்மையிலே அறிவு இருக்கிற ஆத்மாக்கு எப்போ அறிவு இருக்கு இல்லைன்னு கிடையாது, இப்போ மூடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நல்லா அந்த அறிவுகள் வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல எந்த பொருளும் எனக்கு சம்பந்தப்பட்டது கிடையாதுன்னு புரியும். அவன் புரிஞ்சுக்கோ, எதுவுமே நம்ம சம்பந்தம் கிடையாது. எந்த பொருளும் மேபி என்னை கல்யாணம் பண்ணவங்களா இருக்கலாம், என் குழந்தையா இருக்கலாம், என் சொத்தாங்க இருக்கும், அது ஆக்சுவலி அது என்னது கிடையாது. ஆனால் மேபி பேசலாம், இது புரியுறது கஷ்டம்தான், புரியுறது கஷ்டம். ஆனால் கஷ்டம்னாலும் சைத்தன்ய மகாபிரபு கருணையில் அது ஈஸியாக சுலபமாக. கிருஷ்ணரே பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்றார், தஸ்யாஹம் சுலப பார்த்தா, சுலபமா இருக்கும் அர்ஜுனாங்க கிருஷ்ணர் சொல்றார், சுலபமா புரியுங்க கிருஷ்ணன். அது ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொன்னா மட்டும்தான் புரியும், இல்லை புரியாது, வேற வழி கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுல என்னன்னா, ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷப்படுறோம் இல்லையா, அது நாம் என்ன நினைக்கிறோம், இந்த பொருள் கிடைச்சிருச்சு, இதனால என் வாழ்க்கையே மாறிடும், இந்த பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுன்னு நான் நம்புறேன். ஆனா அதுவும் நடக்காது, ஆக்சுவலாக நடக்காது. நான் நினைச்சுக்கிறேன் இந்த பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், ஆனா ஆக்சுவலாக அது கொடுக்காது. நானா கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், அது ஒன்றும் கொடுக்காது. ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம். இது பல ரிஷிகள் ஞானிகள்லாம் கூட இது ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கும் புரியலையா. ஏன் கிருஷ்ணர் சொல்ற தேவலுக்கே புரியாது அர்ஜுனா. இது 5வது அத்தியாயம். 10வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார், இந்த விஷயங்கள் தேவலுக்கே புரியாது. அவரே கிருஷ்ணர் சொல்றார், நமே விதுஹு சுரகணா, அவர் சொல்றார், நமே விதுஹு சுரகணா பிரபவம்சா ந மஹர்ஷயா. தேவலுக்கும் தெரியாது, மகர்ஷிகளுக்கும் தெரியாது அர்ஜுனா என்னை பத்தி. அகமாதிர்ஹி தேவானா மகர்ஷினாம் சர்வஷா. காரணம், தேவலும் நான் தான் படிக்கிறேன், மகர்ஷி நான் தான் படிக்கிறேன், அவங்களுக்கும் தெரியாது. என்ன ஆச்சரியம்னா, பாகவத்துல ஒரு இடத்துல வரும், மேலோகத்திற்கு தேவல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த குணமெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா உட்காந்து கவலைப்படுவாங்க, நாம மட்டும் கிடையாது. தேவலோகத்துல தேவலுக்கு இந்த பிரச்சனை இல்லை, அவங்களும் ஒண்ணு வேணும்னு நினைப்பாங்க. நீங்க பார்க்கலாம், ராமாயணம் மகாபாரதம் சில கதையெல்லாம் இருக்கு. யாராவது ஒருத்தர் நல்ல தவம் இருந்தா போதும், இந்திரன் ஏதாவது அனுப்பிடுவார், அவன் அப்படியே முடிக்க பார்ப்பான். ஏன்னா நம்ம பதவிக்கு அவரோட பதவிக்கு ப்ராப்ளம் வருங்க. இங்க மாதிரியே பாலிடிக்ஸ், இங்க பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கும், இங்க எல்லா துறையிலும் பாலிடிக்ஸ் இருக்கும். மேல் லோகத்துல அது இருக்கு, இங்க மட்டும் கிடையாது. அப்படின்னா தேவர்களுக்கு கூட இது புரியாதுன்னு சொல்றாங்க. பாகவத்தில் எழுதப்படுற அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, சும்மாலாம் கிடையாது. ஸோ நாம ரொம்ப லக்கி. ஓகே, சைத்தன்ய மகாபிரபு இப்பதான் வந்திருக்காரு, 500 வருஷம் முன்னாடி நமக்கு இது கிடைச்சிருச்சு, ஹரே கிருஷ்ணா கிடைச்சிருச்சு. இந்த ஹரே கிருஷ்ணா சீரியஸா சொன்னா இந்த பாயிண்ட் புரியும். உண்மையிலே இந்த உலகத்துல எந்த பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது எக்ஸப்ட் கிருஷ்ணா நாமா. கிருஷ்ணா நாமா தவிர எதுவும் சந்தோஷம் கொடுக்காது. ஆனா கொடுக்கும் நம்பிக்கிட்டே இருக்கேன். மேபி ஒரு மாசம் ஒரு 30,000-40,000 சேர்த்து வந்தா என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். இல்லை என் வாழ்க்கையில ஒரு வீடு கட்டிட்டா சால்வ் ஆகிடும், இல்லை ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சால்வ் ஆகிடும். இதெல்லாம் நானா நினைச்சுக்கிறேன், இதெல்லாம் என்னோட மன கற்பனை.
கிருஷ்ணர் சார் மன கற்பனை. ஆனா இது ரொம்ப கடினமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமி சொல்ற கிருஷ்ண நாமா சொல்லு. நம்மளோட முயற்சியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நானா உட்காந்து தவம் இருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணர் பகவத்கீதால 11வது அத்தியாயத்தில் சொல்றார், நீ தவம் இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணரே சொல்றார். ஆனா எங்களோட பக்தி பண்ண புரிஞ்சுக்குவேன். அதனால ஹரே கிருஷ்ணா சொல்றேன். எனவே அவன் தன் உடலுடன் தொடர்புடைய ஏதாவது ஒன்றை அடையும் போது மகிழ்வதோ சிலவற்றை இழக்கும் போது வருந்துவதோ இல்லை. மனதின் இத்தகு உறுதி நிலை ஸ்திர புத்தி அல்லது நிலைத்த அறிவு என்று அழைக்கப்படுகிறது. எனவே அவன் ஸ்தூல உடலே ஆத்மா என்று தவறாக எண்ணி மயங்குவதும் இல்லை. ஜட உடலே நிரந்தரம் என்று எண்ணி ஆத்மாவின் இருப்பை மறப்பதும் இல்லை. ஓகே, சோ ஸ்திர புத்தி உண்மையிலே புத்திசாலி அப்படி யாரும் கிருஷ்ணா இங்க டிஃபைன் பண்ற. அதோட கேட்டிருப்பீங்க, இந்த உலகத்துல புத்திசாலி அப்படின்னாலே நல்லா படிச்சு மார்க் வாங்க புத்திசாலி இல்லை, நல்லா யோசிச்சு பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்களோ அவங்க புத்திசாலின்றாங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற புத்திசாலி அப்படின்னாலே நான் உடல் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படி அவன் தான் புத்திசாலி. ஸோ அந்த புத்திசாலி வந்து ரொம்ப அழகாக எழுதுறார். அந்த உடலை நினச்சிக்க மாட்டாரு. இந்த உடல் ஒன்றும் பர்மனண்ட்டும் கிடையாது. இது உண்மை. நம்ம பேசும்போது இந்த உடல் பர்மனண்ட் கிடையாதுன்னு பேசுகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கோம்னா பர்மனண்ட் நினச்சி தான் நடக்கும். ஆக்சுவலி அப்படிதான் பேசுவோம், இந்த உடல் தற்காலிகம் பேசுவோம். ஆனால் வாழ்க்கையில் நடந்துக்கும் போது எங்க இந்த உடல் பர்மனண்ட் மாதிரி தான் பேசுவோம். நடந்துக்கிறது அப்படிதான் நடக்கும். ஆப்போசிட்டாக நடக்கும். இதில் இருக்குமா நடந்துக்க மாட்டோம். ஆனால் இதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கணும்னா கிருஷ்ணரே சொல்ற நித்தியமா அவர் நினைச்சிட்டு இருந்தா மட்டும்தான் நடந்துக்கணும் முடியாது. அதனால தான் இந்த கிளாஸுக்கு முன்னாடி சில ஸ்லோகம் சொல்லும்போது நித்தியம் பாகவத சேவையா நித்தியமா கிருஷ்ணநாமா சொல்லிட்டு இருந்தா மட்டும்தான் இது மாதிரி நடந்துக்கணும். இந்த உடல் உண்மையில பெர்மனன்ட் கிடையாதுன்னு புரிஞ்சோம். அவங்க புரிஞ்சிருச்சு ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னா இந்த உடல் பெர்மனன்ட் நான் தான் நினைக்கிறேன். நான் நினைச்சுக்கிறேன். ஆக்சுவலி பேசும்போது இப்படிதான் பேசுவேன். ஆனா வாழ்க்கையில் நான் நடந்துக்கும் பொழுது நான் பெர்மனன்ட் நினைக்கிறேன். இந்த உடல் பெர்மனன்ட், உடல் சம்பந்தப்பட்டதெல்லாம் பெர்மனன்ட் தான் நான் நினைக்கிறேன். ரிவர்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் மாயை. மாயனை கேட்போம், ஆனால் அந்த மாதிரி நடந்துக்கும். ஏன்னா மாயை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அட்ராக்டிவ்னா கவர்ச்சியா இருக்கும். ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். பொய் தான், ஆனா கவர்ச்சியா இருக்கும். கவரிங் நாகன்னு சொல்லுவாங்க இல்லையா? கவரிங் நாகல ரியல் மாதிரி இருக்கும். அது கவர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அது உண்மை இல்லை. பட் அது கொஞ்சம் புத்தி வேணும். ஸோ அந்த புத்தி கிருஷ்ணா தான் கொடுக்க முடியுமோ தவிர படிச்சு கூட நம்ம புரிஞ்சுக்க முடியாது. படிக்கிறனால புத்தி வந்துடும். பகவத்கீதா படிக்கணும். வெறும் படிக்கிறனால எனக்கு புத்தி வந்துடும் அப்படி கிடையாது. பட் படிக்கணும். சின்சியரா நான் படிச்சேன்னு வைங்க, கிருஷ்ணர் என்னோட சின்சியாரிட்டி பார்த்து தான் புத்தி கொடுப்பார். ரொம்ப இந்த ஆத்மா வந்து உண்மையிலே வேலை பண்ணுது, உண்மையிலே சின்சியரா ஒர்க் பண்றான்னு கிருஷ்ணா தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்யறோங்கிறது கிருஷ்ணா உள்ள பரமாத்மாவா நின்று பார்த்துட்டு தான் இருக்க. உள்ள உட்காந்து எல்லாமே கவனிக்கிறோம். அது கிருஷ்ணரே பகவத்கீதையில இன்னொரு இடத்துல சொல்றாரு, உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரா. கிருஷ்ணர் சொல்ற, நான் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், சாட்சியாகவும் இருக்கேன், பர்மிட் பண்றேன், அனுமதி கொடுக்கும். அனுமதி கொடுக்கும். சும்மா நான் நினைக்கிறதால நடக்காது. கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும். அப்பதான் எனக்கு புத்தியால வேலை பண்ணும். என்ன வேலை பண்ணாது? ஸ்ரீல பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுறாரு, பகவானோட சாங்ஷனிங் இல்லாம இந்த ஐலிட் இருக்கு இல்லையா, இது க்ளோஸ் பண்ண முடியாது. திறக்க முடியாது.
இது வேலை பண்ண கூட கிருஷ்ணர் அனுகிரகம். இது உண்மை. 5th chapterல கிருஷ்ணா பகவத்கீதை பேசுறார். அந்த ஸ்லோகம் முடிஞ்சது. I think 2 weeks before that. So எனக்கு புத்தி வேணும்னா கூட கிருஷ்ணரோட சாங்ஷன் அவர் தான் கொடுப்பார். அது அவரும் இன்னொரு இடத்துல நிறைய இடத்துல சொல்றார். ததாமி புத்தி யோகம், நான் தான் புத்தி தருவேன். ஞான தீபேன பாஸ்வதா, நான் அறிவு கொடுப்பேன், நான் அறிவு கொடுத்தா அறியாமை எடுப்பேன் கிருஷ்ணர் சொல்றார். ஸோ விஷயம் பிரபுபாத் ரொம்ப அழகா கொடுக்குறாரு. இந்த உடல் பர்மனன்ட் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஞானத்தின் மூலமாக பரம உண்மையின் பூர்ண விஞ்ஞானத்தை அறியும் தளத்திற்கு, அதாவது பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவானை அறியும் தளத்திற்கு அவன் உயர்த்தப்படுகிறான். பரமனுடன் எல்லா விதத்திலும் சமமாகிவிடலாம் எனும் தவறான முயற்சியில் ஈடுபடாத அவன் தனது சொரூப நிலையை பரிபக்குவமாக அறிந்துள்ளான். இதுவே பிரம்மனை உணர்தல் அல்லது தன்னை உணர்தல் எனப்படும். இத்தகைய நிலையான உணர்வே கிருஷ்ண உணர்வு எனப்படுகிறது. Next sloka. Translation. Science of God is already situated in transcendence. Situated in transcendence na edha mean. அந்த அறிவில் இருக்காங்க. அந்த ஆத்மா அந்த அறிவில் இருக்கு. பிரம்மன்ல இருக்காங்க. அது ஓகே. இங்கிலீஷ் லேடா. No, மேபி தமிழ்ல எனக்கு தெரியல. கிளியரா இருக்கு. அந்த அறிவுல இருக்காங்க அப்படின்னா அந்த அறிவு இருக்குன்னு அப்படிதான் கிளியரா இங்கிலீஷ். அவங்க முக்குணத்தை தாண்டி இருக்காங்க. உயர்ந்த அறிவோட. முக்குணத்தை தாண்டி இருக்காங்க. கிளியர் அதான் மீனிங். ஸோ பிரம்ம நிலைனாலும் அதுதான் கரெக்ட். முக்குணத்தை தாண்டி இருக்காங்க. எஸ். ஸோ 21 बाह्यस्पर्शेष्वसक्तात्मा विन्दन्त्यात्मनियत् सुखम् स ब्रह्मयोगयुक्तात्मा सुखमक्षयमश्नुते. இத்தகு முத்தி பெற்ற ஆத்மா ஜடப்புலன் இன்பங்களால் கவரப்படுவது இல்லை. ஆனால் சமாதி நிலையில் எப்போதும் தன்னுள்ளே சுகத்தை அனுபவிக்கின்றான். இவ்விதமாக பரத்தை தியானிப்பதால் தன்னுணர்வுடையோன் எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கின்றான். பொருளுரை. மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தரான யமுனாச்சாரியர் கூறுகிறார், யத் அவதி மமசேத கிருஷ்ண பாதாரவிந்தோ நவநவரசதாமான் யுத்தம் நந்தும் ஆசித் தத் அவதி பதனாரி சங்கமே ஸ்மர்மியானே பவதி முக விகாரஸ்டு நிஷ்மபானம். ஸ்ரீ கிருஷ்ணரில் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்ட பிறகு அவரில் புது புது ரசங்களை உணரும். நான் காமசுகத்தை பற்றி எண்ணும் போதெல்லாம் அந்நினைவின் மீது காரி உமிழ்கின்றேன். மேலும் என் உதடுகள் வெறுப்பினால் நெளிகின்றன. பிரம்மயோகத்தில் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜடப்புலன்பிற்கான சுவையை முற்றிலும் இழக்கும் அளவிற்கு இறைவனின் அன்பு தொண்டில் மூழ்கியுள்ளான். ஜடத்தை பொறுத்தவரையில் சுகமே மிகவும் சுகமாகும். முழு உலகமும் அந்த மயக்கத்தில் தான் சுழன்று கொண்டுள்ளது. இந்த நோக்கம் இல்லையே லௌகீக மனிதனால் செயல்பட முடியாது. ஆனால் காமசுகத்தை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தன் அது இல்லாமலே முழு திறனுடன் செயலாற்ற முடியும். இதுவே ஆன்மீக உணர்விற்கான சோதனையாகும். ஆன்மீகமும் காமசுகமும் வெவ்வேறு துருவங்கள். முத்தியடைந்த ஆத்மாவாக இருப்பதால் கிருஷ்ண பக்தன் எவ்வித புலன்பட்டாலும் கவரப்படுவதில்லை. So, இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா போன ஸ்லோகத்தோட கண்டினியூஷன். நான் உடல் அல்ல ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு பகவானை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த டிரான்ஸ்லேஷன்ல அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ். தமிழ் எல்லையற்ற இன்பம். இது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கிறார். அதாவது நெக்ஸ்ட் ஸ்லோகம் அது வரப்போகுது. ஆதியந்தவந்தஹ கிருஷ்ணர் பேச போறார். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற சுகம் எப்பேற்பட்டதுன்னா பல லெவல்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் உடல் ரீதியான ஒரு சந்தோஷம் இருக்கு, மன ரீதியான ஒரு சந்தோஷம் இருக்கு, புத்தி ரீதியான சந்தோஷம் இருக்கு, அதுக்கப்புறம் அகங்கார ரீதியாக சந்தோஷம் இருக்கு. பல லெவல்ஸ்.
இந்த உலகத்துல மோஸ்ட்லி எல்லாரும் உடல் ரீதியானுக்கு அடிக்ட் ஆகலாம். அதுக்கு மேல ஒண்ணு மன ரீதி, அப்புறம் புத்தி, அப்புறம் அகங்காரம், ஒன்னொன்னு ஹை லெவல் போகும். ஆனா இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா சந்தோஷமே ஒரு ஆரம்பம் இருக்கும், எண்ட் இருக்கும், ஒரு முடிவு, அன்லிமிட்டடா கிடைக்காது. ஆனா கிருஷ்ணர் வந்து சொல்ற அன்லிமிட்டடா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே அன்லிமிட்டட் ஹாப்பினஸ் வேணும்னு கேட்கறோம். நம்ம ஆக்சுவலி அதான் கேட்கறோம். ஆனா தப்பான இடத்துல வந்து கேட்கறோம். அங்கதான் ப்ராப்ளம். எல்லாருமே அதான் கேட்கறோம், அன்லிமிட்டடா வேணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எங்க போய் கேட்கறதுன்னா லிமிட்டடா எங்க இருந்து அங்க போய் கேட்டுட்டு ஜஸ்ட் லைக் ஒரு பாலைவனத்துக்கு போய் நிறைய தண்ணி வேணும்னா கிடைக்காது. அது இடம் கிடையாது, ஆறு இருக்கிற ஊருக்கு போ. ஆனா பாலைவனத்துக்குள்ள போய் நிறைய தண்ணி வேணும்னா கிடைக்காது. ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்ற, நான் உடல்ல ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு பகவானோட சேவைகள் யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப அழகா கொடுக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் நினைச்சிட்டு இருக்கான். ஸோ இது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இது நமக்கு இன்னும் தியரியாக தான் இருக்கு. இந்த மொத்த பகவத்கீதா பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரிநாமத்துக்குள்ள வச்சிருக்காரு. உண்மையில இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒன்று சீரியஸா சொல்லும் போது இது எல்லாமே அவன் பார்ப்பான். இது எல்லாமே உண்மை, போய் கிடையாது. மொத்த வேதங்கள் எல்லாமே நாமத்துக்குள்ள. வேதம் மட்டும் இல்லை, எல்லா புனித ஸ்தலங்கள் எல்லாமே நாமத்துக்குள்ள. கிருஷ்ணன் அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய அந்த அன்லிமிட்டட் ஹாப்பினஸ் கிடைக்கும், அந்த ஆத்மா கிடைக்கும். அந்த மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க கூட, இல்லாமலும் கிடையாது. நீங்க சைத்தன்ய சரிதாமிருதா படிச்சீங்கன்னா பல பேர் அப்படி இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர், பல பேர். ஈவன் பாகவதம் படிச்சீங்கன்னாலும் பல பேர் இருக்கு. ஸோ இதெல்லாமே எக்ஸாகரேட்டர்லாம் கிடையாது. எக்ஸாகரேட்னா இது அதிகமா சொல்றதும் கிடையாது. இது உண்மை, எல்லாம் 100% உண்மை. சும்மாலாம் சொல்றாங்களே கிடையாது, இது உண்மை. ஸோ அது ஆச்சாரிய சொல்றேன், இது உண்மை, ட்ரை பண்ண. சில பேர் உலகத்துல பேசுவாங்க, இது நான் ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்பேன். அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பகவத்கீதை சொல்றாரு கிருஷ்ணா, நான் ஏன் நம்புறேன்? அப்போ ஆச்சாரியாஸ் அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. ஆர்கியூமெண்ட்னா ஒரு வாதம். இந்த உலகத்துல நீங்க எதுனாலும் ஏதாவது நம்பி ஆகும். நீங்க நம்பாம இந்த உலகத்துல வாழ்க்கையை நீங்க ஓட்ட முடியாது. நீங்க ஏதோ நம்பித்தான் ஆகணும். ஏன் பகவான் சொல்ற நம்பக்கூடாது? ஏதோ நம்பித்தான் ஆகணும். நிறைய பேர் சொல்றாங்க இது உண்மைங்க, நம்புங்க, நம்பி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நான் எதுவுமே கடைபிடிக்காம இது நான் எப்படி நம்பிக்கலாம், இதை எப்படி நான் நம்பலாம், இது உண்மையா? இது விதண்டாவாதமா இருக்கு. பல பேர் சொல்றாங்க, ஒருத்தர் கிடையாது. ஸ்ரீபாத் ராமானுஜர் சொல்றார், மத்வாச்சாரியா, நாரதர், பிரம்மா, சிவன், யம தர்மராஜ், பலி மகாராஜ், பல பேர் சொல்றாங்க இது உண்மை. பல பேர் சொல்றாங்க. இங்கெல்லாம் சொல்றாங்கன்னா அது ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணாம இது நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா நான் தான் பைத்தியக்காரன். இது உண்மை, எல்லாரும் சொல்றாங்க, ட்ரை பண்ண. இது என்ன பெரிய விஷயம்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ணர் சொல்றது ட்ரை பண்றாங்களோ அவன் வாழ்க்கையில லூசரா இருக்க மாட்டான். லூசர்னா எதுவும் இழக்க மாட்டான். ஆனா பௌதிக உலகத்துல சில ட்ரை பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனாலும் இழந்துடும் எல்லாம். தானுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வீடு கட்டணும் நீங்க எல்லாமே லூஸ் பண்ண மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிருக்கேன், விட்டுருவோம், நாட் அவுட். ஆனா கிருஷ்ணர் சொல்றார், பக்தி அப்படி கிடையாது. ஒரு 0.1% பண்ணா கூட அவன் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அது கூட வந்துகிட்டே இருக்கும். நீங்க போன ஜென்மத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம், இப்ப எனக்கு அந்த சொத்து வேணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டான். அது அந்த ஜென்மத்தோட முடியும். சம்டைம்ஸ் அதே ஜென்மத்தில் கூட சில பேர் கிடைக்காது. நம்ம சொத்தே நம்ம சம்டைம்ஸ் கிடைக்காது, யாராவது ஏமாத்துவாங்க. பட்
பக்திங்கிறது அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஆச்சாரி சொல்றாங்க அது ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோக, இந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷன். ஏஹி சம்பஷ்சஜா போக துக்க யோனய ஏவதே ஆத்யந்தவந்தஹ கந்தேய நதேஷு ரமதே பூதஹா. ஜடப்புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகைய இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றில் மகிழ்ச்சி அடைவதில்லை. பொருளுரை: பௌதீக புலன்களின் தொடர்பால் உண்டாகும் பௌதீக புலனின்புகள் தற்காலிகமானதாகும். ஏனெனில் உடலே தற்காலிகமானதுதானே. முக்தி பெற்ற ஆத்மா நிலையற்ற எதிலும் ஆர்வம் கொள்வதில்லை. திவ்யமான ஆனந்தத்தின் மகிழ்ச்சியினை நன்றாக அறிந்துள்ள முக்தி பெற்ற ஆத்மா பொய்யான இன்பத்தை துய்ப்பதற்கு எவ்வாறு சம்மதிக்க முடியும்? பத்ம புராணத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது: பிரமந்தே யோகினானந்தே சத்யானந்தே சித் ஆத்மனி இதி ராமபதோ நசௌ பரம் பிராமபி பியதே. யோகிகள் பூர்ண உண்மையிடமிருந்து அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர். எனவே பரமபூர்ண உண்மையான முழுமுதல் கடவுள் ரமா என்று அறியப்படுகின்றார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் 5.5.1 பின்வருமாறு கூறப்படுகின்றது: நாயம் தேகோ தேகோ பாஜாம் நரு சோஹே கஷ்டான் காமான் அர்ஹதே விபுஜாம் யே தபோதிஸ்யம் புத்ரஹாயேன சத்வம் சுத்யத்மாத் பிரம்ம சௌத்வானந்தம் துனந்தம். எனது அன்பு மகன்களே, புலன்பத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இம்மனித பிறவியில் இல்லை. மலத்தை உண்ணும் பன்றிகளுக்கு கூட இவ்வின்பம் கிடைக்கத்தானே செய்கின்றது. மாறாக இவ்வாழ்வில் நீங்கள் தவங்களை புரிந்து உங்களது நிலையை தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் பலனாக அளவற்ற திவ்யமான ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். எனவே உண்மையான யோகிகளும் கற்றிருந்த ஆன்மீகிகளும் பௌதீக வாழ்வின் சுழற்சிக்கு காரணமாக விளங்கும் புலனின்பங்களால் கவரப்படுவதில்லை. ஒருவன் எந்த அளவுக்கு ஜட இன்பங்களில் மயங்குகின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஜட துன்பங்களால் குழப்பப்படுகின்றான். ஸோ இது ஒரு ஃபேமஸ் ஸ்லோகா, முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது. இந்த ஸ்லோகத்தில் ஒரு புத்திசாலி அப்படிங்கிறவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றாங்க. ஏஹி சம்பர்ஷஜாபோக துக்க யோனிய ஏவதே. ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்றார், இந்த புலன்கள்னால வரக்கூடிய இன்பம் துக்கமும் கொடுத்தோம் அப்படி. இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. தான் ஒரு குலாப் ஜாமுன் இருக்குன்னு வைங்க, சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும் சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு. அதே குலாப் ஜாமுன் நீங்க எதிரியா மாறிடும், பிரச்சனை வரும், வியாதியெல்லாம் வந்து. அப்போ அது நல்லா இருக்குன்னா கூட லிமிட்டடாக தான் இருக்கும். சில பேர் இருப்பாங்க என்னதான் நல்லா இருந்தாலும் லிமிட்டடாக இருப்பாங்க, அது புத்திசாலி தான். சில பேர் என்ன டேஸ்ட் இருந்தாலும் கணக்காக தான் எடுப்பாங்க, அதுக்கு மேலே வேணான்ட்டுருவாங்க, அது புத்திசாலி தான். கணக்காக எடுத்துக்கிட்டா வாழ்க்கை பூரா சாப்பிடலாம். இஷ்டத்துக்கு நான் கட்டுனேன்னு வைங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு டாக்டர் சொல்ல ஜென்மத்துக்கு இருக்காரு, போதும் அவ்வளோ நான் எடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க கூட இந்த புலனின்பம் கூட கணக்காக எடுப்பான், அதுக்கு மேலே வேணான்றான், புத்திசாலி தான். ஆனால் பகவான்கிட்ட பக்தி பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு கேரக்டர் இன்னும் வராது. நம்மளால போதும்னு சொல்ல முடியாது, எனஃப். ஏன்னா கிருஷ்ணர் 15th சாப்டர்ல சொல்றார், போதும் சொல்லணுமா, போதும் எனக்கு இதுக்கு மேலே வேணாம். ஆனால் அது சொல்லணும்னா பக்தி பண்ணால் தான் சொல்லணும், இதுக்கு மேலே எனக்கு வேணாம், எனஃப் பார்த்தது போதும். ஆனால் அது பக்தி பண்ணாதான் அந்த குணங்கள் வரும். ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு இங்க, ஆதி அந்தவந்தா. ஆதினா பிகினிங் இருக்கும், அந்தானா எண்ட் இருக்கு. இந்த உலகத்துல எந்த சந்தோஷம் பார்த்தாலும் அப்படித்தான். சம்டைம்ஸ் ஒரு காரே வாங்கினோம்னா வாங்கினே நல்லா இருக்கும், 2 நாள் கழிச்சு அதே சந்தோஷம் இருக்கு, அதே சந்தோஷம் 2வது நாள் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே அப்படித்தான். பட் அன்லிமிட்டடா சந்தோஷம் வேணும்னு ஒரு ஆத்மா எதிர்ப்பாங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை, நமக்கு சந்தோஷம் எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம், பொய்யெல்லாம். அதனால தான் நம்ம எல்லாருமே உலகத்தில் எல்லாரும்
நாமளும் சேர்த்து அந்த சந்தோஷத்துக்காக பலவிதமான காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ சம்டைம்ஸ் கோயிலுக்கு வருவாங்க, அது ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவன் ஃபுல்லாக கிடைக்காது, உடனே அங்கேருந்து ஹோட்டலுக்கு போவாங்க, அப்புறம் அங்கே போய் அங்கேயும் சினிமாவுக்கு போவாங்க. இப்படியே சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பான், பட் எங்கேயுமே கிடைக்காது. கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணால் மட்டும்தான் அந்த அன்லிமிட்டட் ஹாப்பினஸ். எல்லா ஆத்மாவும் அதுக்காக தான் ஏங்குது. ஆக்சுவலாக சனாதன தர்மம், ஆக்சுவலாக சனாதன தர்மம் ஒரு ஆத்மா வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணர் சொல்ற புத்திசாலி இது பின்னாடி போக மாட்டாங்க. ஒரு பொருளில் ஒரு ஸ்லோகம் படித்தேன், ஸ்ரீல பிரபுபாத் வந்து இந்த ஸ்லோகம் நிறையா சொற்கள் கொடுத்தார். நாயம் தேகம் தேக பாஜோ நர்லோகே கஷ்டான் காமா, ரொம்ப அழகான ஸ்லோகம். அதுதான் வித்புஜாமிய, வித்புஜான பன்றின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகா வந்து ரிஷபதேவர் பேசுறார். ரிஷபதேவர் வந்து கிருஷ்ணரோட ஒரு அவதாரம். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறார். சரி 50 வயசு ஆயிடுச்சு. ஆக்சுவலி 50ல ரிட்டையர்மெண்ட் ஆகணும், பட் கலியுகத்தில் அது முடியாது. அவர் 50 வயசு ஆனோடனே அவங்க பசங்கள்லாம் கூப்பிடுறாரு. அது மொத்தம் பசங்க மொத்தம் 100 பசங்க, 51 100 51 கூப்பிட்டு பசங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரைகளை கொடுக்குறார். அதில் இந்த வார்த்தை பேச அவர் சொல்ற, இந்த ஏதோ ஒரு புலனின்பம் பெருசா நினைச்சுக்காதீங்க, பன்னிக்கு கூட கிடைக்கும். இது பொய் கிடையாது, இது ஆக்சுவலி 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மை. இப்போ நம்ம ஜாமுன் சாப்பிட்றோம், பாயசம் சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? சம்டைம்ஸ் நாம் நினைப்போம் அந்த ரேஞ்சில் நமக்கு தான் இருக்கணும், பன்னிக்கும் அது கிடைக்கும், அதுக்கு அது ரேஞ்சில் ஒன்று கிடைக்கும். இது பாகவத்தில் கொடுக்கப்பட்டது. கொசு இருக்குன்னா கொசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் கிடைக்குமா? அது நமக்கு கிடைக்காது. அதுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் உண்மை. ஸோ ரிஷபதேவர் சொல்ற, இந்த புலனின்பது பன்னிக்கு கூட கிடைக்கும், அது பின்னாடி போகாது அப்படின்னு பசங்க கூப்பிட்டு எப்படி பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், அப்ப என்னதான் பண்ணணும் கேள்வி வருது. தப்போ திவ்யம் புத்திரகா, ஸ்லோகம் பாருங்க அப்படி. தப்போ திவ்யம் புத்திரகா, புத்திரமே தவம் இருக்கு. மகனுக்கு அப்படிதான் சொல்றேன், தவம் இருக்கு. அது இருந்தா என்ன நடக்கும் ரொம்ப சொல்றா. யஸ்மா பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். துவனந்தம்னா அன்லிமிட்டட், கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சந்தோஷம். பசங்க அப்படிதான் சொல்லி தந்தார், கண்டினியூஸா சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தமம் இருந்தால். நிறைய பேர் நினைப்பாங்க தவம் இருந்தா சந்தோஷம் கிடைக்காதுன்னு நினைப்பாங்க. இன்னும் தவம் இருந்தா தான் சந்தோஷமே கிடைக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன சும்மா சில பேர் நினைப்பாங்க நீங்க எதுவும் சாப்பிட மாட்டீங்க, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்மளால கேட்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா டிவோட்டிஸ் சாப்பிட்ற மாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ் தான் வெரைட்டிஸ் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற மாதிரி யாரும் சாப்பிட முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு அது புரியாது, நிறைய பேருக்கு புரியாது. ஈவன் இங்கே வர டிவோட்டிஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய ஊர் சுற்றுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதில் அந்த என்ஜாய்மெண்ட்டில் ரொம்ப பெரிய விஷயம் சுத்தமும் ஆகும், பியூரிஃபிகேஷன் ஆகும். ஏன்னா ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது பியூரிஃபிகேஷன் சுத்தமாகும், பிரசாதம் எடுக்கும்போது சுத்தமாகும். உண்மை. சினிமா பார்த்தா சுத்தமாக ஆக மாட்டாங்க, கெட்டு போயிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. ஆனால் கிருஷ்ணா நீங்கள் பார்க்கும்போது சுத்தமாகும். கிருஷ்ணா நாமா கேட்டாலும் சுத்தமாகும், பிரசாதம் எடுக்கும்போது சுத்தமாகும், பக்தர்களை பார்க்கும்போது சுத்தமாகும். அதெல்லாம் உண்மை. ஸோ இங்கே ரிஷபதேவர் சொல்ற பிரம்ம சௌக்கியம், சாதாரண சௌக்கியம். பிரம்ம சௌக்கியம்னா ஹை கிளாஸ், ரொம்ப ஹை கிளாஸான சௌக்கியம். துவனந்தம், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரிஷபதேவர் அந்த ஸ்லோகம் சொல்றார். ஸோ பாருங்க, பன்னி மாதிரி வாழாதங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுறார், ஒரு குரு ஒரு சீடனையோ
பெற்றோர் பசங்களை இப்படிதான் பேசினா தான் புரியுமா, இப்படிதான் பேசணுமா? அவர் பாருங்க, பசங்களை பண்ணிக்கோ கிடைக்கும் இப்படியால வாழாதங்க, பண்ணி மாதிரி வாழாதங்க. ஸ்ட்ராங்கான வேர்டு யூஸ் பண்ணினா குரு கிடையாது. இவன் கிருஷ்ணா கூட அர்ஜுனர் பாருங்க, ஸ்டார்டிங்ல முட்டாள் மாதிரி பேசாதவங்க. ஸ்லோகம் இருக்கு, அசோச்சன் நண்பா அசோச்சன் ஸ்லோகம், முட்டாள் மாதிரி பேசுற அப்படிங்கிறார், திட்டுறாரு. ஆனால் இன்னைக்கு கலியுக பார்த்தீங்கன்னா யாரும் திட்டக்கூடாதுன்னு பேசுவாங்க. கேட்டுங்களா? யாரும் திட்டாதீங்களா, எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க. ஸ்ட்ராங்கா குரு அப்படின்னா அதுக்கு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஹெவின்னு அர்த்தம். குருன்னு அப்படியே பூசினா கூட யாரும் பேச மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா தான் பேசுவாங்க. ரிஷபதேவர் பாருங்க, அப்படியே பேசுற, பண்ணிக்கவோ கிடைக்கும் இப்படியெல்லாம் வாழாத, பண்ணி மாதிரி வாழாத அப்படிங்கிறார், ஸ்ட்ராங்கா பேசுற. ஸோ நம்ம இத்தனையும் படிச்சுட்டு நான் மறுபடியும் நான் உடல் நினைச்சேன்னா நானும் பண்ணி மாதிரி தான் வரும். என்ன அது 4 காலில் நடக்கும், நம்ம 2 காலில் நடப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது தான் உண்மை உபநிஷத்தில் சொல்றபடி அந்த ஹியூமன் ஒரு மனிதன் மாதிரி நடந்துக்கும். ஹரே கிருஷ்ணா சொல்லினா மிருகம் மாதிரி தான் நடந்துக்குவோம். இது ஸ்வேதாஸ்வதர் உபநிஷத்துல கொடுக்குறாங்க. தர்மே நஹி பசுபீஹி சமானா, இந்த தர்மம் கடைபிடிக்கலைன்னா அனிமல் மாதிரி தான் வரும். இவன் சொல்ல போனா ஒரு பெரிய சீனியர் டிவோட்டி கிளாஸ்ல சொல்ற, யாராவது நம்மளை பார்த்து நீ மிருகம் சொன்னா அது காம்ப்ளிமெண்டா ஏற்போ அப்படிங்கிற. காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம அதோட மோசமா இருக்குங்கிறாரு. நம்மளை யாராவது மிருகம் சொன்னா அது காம்ப்ளிமெண்ட், அது மிருகத்தோட மோசமா இருக்கு. ஏன்னா மிருகம் கூட அது கணக்கா எல்லாமே பண்ணும், ரெகுலேட்டடா இருக்கும். ரெகுலேட்டர் ஒழுக்கமா, ஒழுங்குமுறை. மிருகம்னா வந்து ஒழுங்குமுறையா இருக்கும், மனுஷன் அப்படி இருக்க மாட்டான். இது பிரபுபாத் வந்து ஈசோபநிஷத்துல இன்ட்ரடக்ஷன் வரும், நல்லா இருக்கும். அவர் சொல்லுவார், ஐ திங்க் ஒரு அரிசி மூட்டை வந்து நீங்க கொட்டினீங்க ரோட்ல, ஒரு காக்கா வந்து சாப்பிடும், அது வேணுங்கிற சாப்பிட்டு போயிடும். மனுஷன் விட்டுங்க மொத்த மூட்டை எடுத்துட்டு போயிடும், அது அவ்வளோ சாப்பிட முடியாது, உடனே மொத்தம் மூட்டை அள்ளிட்டு போயிடும் வீட்டுக்கு. ஆனா ஒரு காக்கா வந்து அது வேணுங்கிறால சாப்பிட்டு போயிடும், விட்டுட்டு போயிடும். மனுஷன் அப்படி இருக்க மாட்டான். ஸோ இது உண்மை. பகவத்கீதை ஒருத்தன் படிக்கலைன்னா மனுஷன் மிருகத்தோட மோசமா வாழ்வான். இது உண்மை, பொய் கிடையாது, பொய் கிடையாது, 100க்கு 100 உண்மை. மிருகத்தோட மோசமா வாழ்றதுனால்தான் இவனுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. மிருகத்துக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கா? அங்கே இருக்கா? இப்போ தேடுங்க, கிடைக்காது. தமிழ்ல என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல்? நீ எங்கேயாவது எங்களுடைய நாய்க்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க, ஆஸ்பத்திரி எங்கேயாவது சொல்லுங்க, யாரும் சொல்லலாம். ஏன்னா மாமியாருக்கு பைத்தியம் பிடிச்சது, ஒய்ஃபுக்கு பைத்தியம் பிடிச்சது, பருஷனுக்கு பைத்தியம், அது எல்லாமே சொல்லுவோம். யாருமே எங்கள் வீட்டு நாய்க்கு பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்லலாம். மனுஷனுக்கு தான் பிடிக்கும், ஏன்னா மிருகத்தோட மோசமாக உண்மை. உபநிஷத்துல இருக்கு, உபநிஷத்துல அப்படியே சொல்றேன். முன்னாடி சொன்ன ஒரு சீனியர் டிவோட்டி, மிருகம் சொன்ன காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்கிறார், அதோட மோசமா இருக்காங்க எல்லாரும். உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. நீங்க எங்கேயுமே மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிருகம் சேர்த்து அடிச்சுக்கிறது அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே பூமியில யுத்தம் பார்த்தோம், ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போய் சண்டை போடுவோம், மிருகங்களும் அது நடக்காது, சும்மா ஏதோ 2 அடிச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லினா மிருகத்தோட மோசமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் ஸ்டைலாக இருப்பான், அவன் ஸ்டைலான மிருகம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸ்டைலாக மேட்சை பல்ல போட்டுட்டு, இது உண்மை ஸ்டைலான மிருகம். நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஹரே கிருஷ்ணா. இதுல இடையில பத்மராவணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு இல்லைங்களா?
பூர்ண உண்மை வந்து அளவற்ற இன்பம் கொடுத்தனால ராமா அப்படின்னு சொல்றாங்க. ராமா. அதுல அந்த ஸ்லோகத்துல வருது, அவங்க வந்து absolute truth தமிழ்ல பூரண ஸ்லோகத்துல டிரான்ஸ்லேஷன் அப்படிதான். கிருஷ்ணாட்டிலேருந்து அவங்க சந்தோஷம் வரணும். ராமா அப்படின்னு சொல்றாங்க. ராமானா சந்தோஷம், பிளஷர். ராமானா பிளஷர், சந்தோஷம் கொடுக்கிறது உண்மை ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்லோகத்தில் அப்படிதான் வரும். அன்லிமிட்டட் ஹாப்பினஸ் வந்து கிருஷ்ணாட்டிலேருந்து மட்டும்தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்காக அவங்களுக்குலேருந்து கிடைக்காது, நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்காது, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கிடைக்காது, அப்பா அம்மாவும் கொடுக்க முடியாது, எந்த பொருளும் கொடுக்க முடியாது எக்ஸப்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணானால் மட்டும்தான் அன்லிமிட்டடா சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது, மேலே போயிட்டே இருக்கும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. ஸோ கிளியராக பத்ம புராணத்தில் கொடுக்குறாங்க. பத்ம புராணங்கிறது வந்து சிவபெருமானும் மோஸ்ட்லி பார்வதி பேசிக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது. ஈவன் லார்ட் சிவா அது நிறைய பேசுறாரு. ரொம்ப பக்தி ரசாமிரத சிந்து படிச்சிங்கன்னா அது நிறைய வரும். சிவபெருமான் நிறைய சொல்றாங்க. அதில் கடைசியில் அவர் சொல்ற கிருஷ்ண நாமா சொன்ன அப்படின்னு சொல்றாரு. பல இடத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும், ஸ்ரீராம ராம பல பேருக்கு தெரியலாம். அவரும் சொல்ற ராமா சொன்ன. So the last sentence, பொருளுடைய last sentence. எனவே உண்மையான யோகிகளும் கற்றறிந்த ஆன்மீகங்களும் பௌதீக வாழ்வின் சுழற்சி காரணமாக விளங்கும் புலனின்பங்களால் கவரப்படுவதில்லை. ஒருவன் எந்த அளவிற்கு ஜட இன்பங்களில் மயங்குகின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஜட துன்பங்களால் சூழப்படுவான். சில பேர் நினைக்கலாம் நிறைய சந்தோஷம் வேணும், மன ரீதியா 4 பேர் என்ன புகழணும், என்ன பெரியாரும் சொல்லணும், எல்லாரும் என்ன மதிக்கணும், இது மாதிரி என்ன வேணும் வேணும்னு நினைச்சேன்னா அதிகமா மாட்டிக்கிட்டே இருப்பான். மாட்டிடுவாங்க. ஸோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது மட்டும்தான் ஆத்ம ரீதியா போக ஆரம்பிப்பான், இல்லைன்னா உடல் ரீதியாவே போயிட்டு இருப்பான். அது மேல் மேல் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு தெரியும், ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகா கிளாஸ்ல சொன்னார், இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷம் வேணும்னு தான் போறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் இது கிடைக்க மாட்டேங்குது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ரொம்ப புத்திசாலி தான் கேட்பாங்க. சம்டைம் நான் பார்க்குறோம், இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்கும், டாக்டர் படித்தா நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைப்போம். சரி, இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு ஒரு தடவை பார்க்கணும், டாக்டர் படித்தவங்க எல்லாம் நல்லா இருக்கான்னு நான் பார்க்கணும், எல்லா கோடீஸும் சந்தோஷமா இருக்கான்னு நான் பார்க்கணும். ஆக்சுவலி பார்க்கணும். அது யாரும் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபியூ, எங்கேயோ கோடியில் ஒருத்தர் 100 கோடியில் ஒருத்தர் தான் யோசிக்கணும். இது கிருஷ்ணரே பகவத்கீதைன்னு சொல்றாரு. எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒருத்தன் மனுஷானாம் சஹஸ்ரேஷு கிருஷ்ணர் சொல்றாரு. ரொம்ப ரேரா ஒருத்தன் யோசிப்பான் வச்சுனா. ஆனால் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது பகவான் அனுகிரகத்தை நாம யோசிப்போம். ஹரே கிருஷ்ணா சொன்னா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சொல்லலைன்னா யோசிக்க முடியாது. இம்பாசிபிள். அவங்களுக்கே தெரியாம போய் மாட்டிக்குவாங்க. எந்த அளவுக்கு மாட்டுவாங்கன்னா வெளியே வர முடியாது. வெளியே வர முடியாது. இம்பாசிபிள். அந்த அளவு உள்ள மாட்டிடுவோம். இந்த மாயாங்கிறது நான் நினைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கு. பாகவத்தில் கொடுக்குறாங்க. நினைக்கிற மாதிரி ஈஸியால வெளியெல்லாம் வர முடியாது. இம்பாசிபிள். ஸோ 23 शक्नोति हरिवा यः स्वधुं प्राक् शरीर विमोक्षणात् काम क्रोधोद्भवं वेदं सयुक्तः ससुखी नरा. ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு
ஜடப்புலன்களின் உந்துதல்களை பொறுத்து கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவனாவான். இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான். ஒருவரை தன்னுணர்வு பாதையில் நிலையான முன்னேற்றம் பெற விரும்பினால் பௌதீக புலன்களின் உந்துதல்களை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். பேச்சின் உந்துதல், கோபத்தின் உந்துதல், மனதின் உந்துதல், வயிற்றின் உந்துதல், பாலிருப்பின் உந்துதல், நாக்கின் உந்துதல் என பல்வேறு உந்துதல்கள் உள்ளன. இந்த பல்வேறு புலன்களின் மற்றும் மனதின் உந்துதல்களை கட்டுப்படுத்துபவன் கோசாமி அல்லது சுவாமி என்று அழைக்கப்படுகின்றான். இத்தகைய கோசாமிகள் புலன்களின் உந்துதலிலிருந்து முற்றிலும் விடுபட்டு பூரண கட்டுப்பாட்டுடன் கூடிய வாழ்க்கை வாழ்கின்றனர். திருப்தியுறாத பௌதீக ஆசைகள் கோபத்தை உண்டாக்குகின்றன. அதனால் மனம், கண்கள், மார்பு ஆகியவை கிளர்ச்சி அடைகின்றன. எனவே இவ்வுடலை விடும் முன்பே இந்த உந்துதல்களை அடக்குவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இதை செய்யக்கூடியவன் தன்னை உணர்ந்தவனாக அறியப்படுகின்றான். அவன் தன்னுணர்வு தளத்தில் மகிழ்ச்சியாக உள்ளான். ஆசையையும் கோபத்தையும் அடக்க பெருமுயற்சி செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீகவாதியின் கடமையாகும். So இந்த ஸ்லோகா very important. கிருஷ்ணரே சொல்றார், உண்மை என்னன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் பலது டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த உடம்பு 100 வயசு ஆனாலும் கேட்டுக்கிட்டே தான். நிறைய வாயில பல்லுனா கூட பீஸா பக்கோடா சாப்பிடணும், பீஸா சாப்பிடணும், அது வேணும், இது ஜீர்ணாக ஈவன் தான் சாப்பிடணும். இந்த உடம்பு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கிருஷ்ணா சொல்ற மரணத்துக்கு முன்னாடி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். மரணம் வரத்துக்குள்ள மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடணும். அதனால நம்மளோட கலாச்சாரத்துல வானப்பிரஸ்தம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் லைஃப். ரிட்டைர்மெண்ட்னா புரியுது இல்லையா? ஓய்வு, ரெஸ்ட். ரிட்டைர்மெண்ட் லைஃப் எதுக்குன்னா ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலி மரணத்துக்கு ப்ரிப்பரேஷன் தான் வானப்பிரஸ்தம். ஆக்சுவலி அப்படின்னா வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு காலத்துல வந்து எல்லாரும் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. பட் கலியுகத்தில் எப்போ மரணம் வரும் தெரியாது, எப்போ வேணாலும் வரும். நீங்க பாகவதம் படிச்சீங்கன்னா துருவ மகாராஜ் சரித்திரத்துல துருவ மகாராஜ் ஒரு ஏஜ் வந்தோடனே அவங்க அப்பா உத்தான பாதா வந்து உடனே ரிட்டையர் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே அவன் மகனுக்கு ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன், ஏன்னா நீ மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும், கிருஷ்ணர் நான் நினைக்கணும். நீ பாகவதம் படிச்சுன்னு எல்லாரும் அப்படித்தான் உடனே ஓகே ரிட்டைர்மெண்ட் லைஃப், மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஆனால் கலியுகம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வேலைக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் தான். அது காலேஜுக்கு போகும், வேலைக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆனு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் கலியுகம். உண்மையெல்லாம் வெளியே வராது. கிருஷ்ணா கிளியரா சொல்ற, மரணத்துக்கு முன்னாடியே இந்த உடல் இருக்கிற அத்தனை கண்ட்ரோல் பண்ணிடுது. ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகா பகவத்கீதையில ஒரு இடத்துல எழுதுற பொருள், இந்த உடம்புல எல்லாமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். கண்ணு வந்து ஏதாவது பார்க்கணும் தோணும், காது ஏதாவது கேட்கணும், ஏதாவது கேட்டே ஆகணும். பேசுவேன்னா செத்தே போயிடும். யாரையும் ஏதாவது பேசணும், ஏதாவது சாப்பிடணும், எல்லாமே டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான். ஸோ அது இருக்குலே நாக்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த நாக்கு 2 வேலை பண்ணும். ஒன்று ஹரே கிருஷ்ணா சொன்ன, இன்னொன்று பிரசாதம். இதை மட்டும் நாக்கு பண்ணுச்சுன்னா தப்பிச்சுக்கும். அது ஒன்று ஒழுங்கா பண்ணா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். மனசாகட்டும், புத்தி ஆகட்டும், கண்ணு, மூக்கு, காது, தோல் கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா கண்ட்ரோல் ஆகாது. ஈவன் பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணா கூட ஹரே கிருஷ்ணா சொல்லல பிரசாதம் எடுக்கலைன்னா தப்பு பண்றதுக்கு 100% கேரண்டி. 99 சொல்லல, 100க்கு 100 கேரண்டி. கண்டிப்பா தப்பு பண்ணுவோம். 700 ஸ்லோகம் மனப்பாடமா தெரிஞ்சாச்சு, இது உண்மை, போய் கிடையாது. நானே ஒருத்தர் பார்த்துருக்கேன், இந்த 700 ஸ்லோகம் வரிசையில 1 to 700 வரிசை சொல்லி 700 to 1 சொல்லுது.
நான் பார்த்துருக்கேன். அவர் ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டார், யாருன்னு நான் சொல்லலை, நானே பார்த்துருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 700 ஸ்லோகம் எப்படி சொல்வாருன்னா, வெறும் ஸ்லோகம் மட்டும் இல்லை, டிரான்ஸ்லேஷனில் கம்மா கூட தெரியும். டிரான்ஸ்லேஷனில் கம்மா இருக்குன்னு அந்த கம்மா கூட தெரியும், நிறுத்தி மறுபடியும் சொல்லுவார். ஸோ அப்போ அந்த கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த சாண்டிங், பிரசாதம் எடுக்கிறதுல வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சீரியஸாக பண்ணியாமல் சாண்டிங், சும்மா ஏதோ தானாலும் கிடையாது. 16 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம், அது மினிமம் தான். அது அதுக்கும் மேலே போகணும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாங்க, 24 ஹவர்ஸ் கிருஷ்ண ஸ்மரணத்துக்கு 24 மணி நேரம், 23 கூட சொல்லுவார், 24 ஹவர்ஸ். எனக்கு இதெல்லாம் முடியுமானா செஞ்சாகணும் கிருஷ்ணர் சொல்கிறார். இல்லைன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா கிருஷ்ணரே சொல்கிறார், இந்த புலன்கள் சும்மா இருக்காது, சும்மா இருக்காது. கலியுகா, நீங்க ஒரு வேளை சும்மா இருக்குனாலும் ஃபோன் போட்டு ஏதாவது கேட்பான், பாரு நீங்க கம்முன்னு நினைச்சாலும் யாராவது வந்து இருப்பாங்க, ஏதாவது உங்களை கேட்பாங்க. இது நடக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா கிருஷ்ண நாமா சொன்னா சமாளிச்சாங்க. கிருஷ்ண நாமா சொல்றவங்க மட்டும்தான் சமாளிக்க முடியும், மற்றவங்களால முடியாது, இம்பாசிபிள். ஆனா கிருஷ்ணநாமா சொல்றவங்களுக்கு கிருஷ்ணர் கூடவே இருப்பார், புத்தியும் கொடுப்பார், புத்தி கொடுத்துருவார், சமாளிச்சுடுவார். மற்றவங்களால முடியாது. இட்ஸ் ட்ரூ, மற்றவங்களால முடியாது. ஸோ அப்போ அந்த பக்திங்கிறது எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணேன். ஏதோ கேள்வி இந்த கேள்வி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, போன ஸ்லோகத்தில் நம்ம அந்த ரிஷபதேவர் வந்து குழந்தைகள் சொன்னதை பற்றி பேசும்போது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 50 வயசு அப்படின்னு சொல்ல வந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ கலியுகத்துக்கு தாங்க பிரபு, அந்த யுகத்துல எல்லாம் 10,000 வருஷம் 1,00,000 வருஷம் தானே வாழ்ந்தாங்க. அவங்க 50% 10,000 இயர்ஸ்னா 5,000 இயர்ஸ், 50% அந்த ஏஜ் அவங்க கல்வி அந்த மாதிரி. பட் எல்லாரும் பண்ணாங்க. இவன் தசரதன் கூட அது பண்ணணும்னு நினைச்சா அவரால் பண்ண முடியும். அதுக்குள்ள மரணம் வந்துருச்சு, நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் மாறிச்சு. தசரதன் பண்ணிட்டாங்க ராமாயணத்தில். அந்தந்த யுகத்துக்கு பாதி. ஏன் அவங்க 50% அப்புறம் ரிட்டையர் ஆகிடும். இட்ஸ் இனஃப். ரிட்டையர் ஆகும். பட் கலியுகா எப்படின்னா டிஃபிகல்ட். அது கணக்கு இருக்கு, நிறைய கணக்கு இருக்கு. ஸோ கலியுகத்தை சம்டைம்ஸ் ஆக முடியாது. அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜென்ரலாக சன் செட்டில் ஆகணும், சன்னை செட்டில் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். ஆனால் கலியுகம் என்ன நம்ம செட்டிலே ஆக மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ண, அதுதான் நாமா சொல்லணும். எல்லாரும் நாமா சொல்லுற மாதிரி இருக்க. துவாபர யுகத்தில் எப்படி இருந்துச்சு? 50%. இப்போ கிருஷ்ணர் வந்து அப்போ 123 இயர்ஸ்ல வந்து கோலோகம் போயிட்டாரு. அப்போ யுதிஷ்டர் மகாராஜா அவங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் அந்த 200 இயர்ஸ் தானே இருந்திருக்கும், சேம் ஏஜ் தான். 125 ஆல்மோஸ்ட். அந்த 200 ஃபுல்லாக பாருங்க ரிட்டையர் ஆகிட்டான் அந்த ஏஜ்லேயே ஆகிட்டாங்க. துவாபர யுகம் அப்படின்னா கடைசி வர 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 கலியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஏஜ் குறையும். துவாபர யுகத்தில் 1000 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா துவாபர யுகத்தில் ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க 1000 வருஷம், கடைசி போக போன 1000 வருஷம் வரும். கலியுகத்தில் 100 வருஷம் தான். அது ஸ்டார்டிங்கில் தான், போக போக 100 இருக்காது, 50 கடைசியில் 18ஆம் வரும். 18 வருஷம் மேலே உயிரோடு வாழ மாட்டான். ஜென்ரலாக சொல்கிறேன், கலியுகம் 100னா இனிஷியல் பீரியட் 100. இப்போவே 100 யார் இருக்குது? யாரும் 100 இல்லை. இது முன்னாடி இருந்தோம் 100 இருந்தான், போக போக 100 வராது. சில 100க்கு மேலே இருக்கிறது அது எப்படி? அது ஃபியூ மெம்பர்ஸ், அது சில பேர் எல்லாரும். வேற கொஞ்சம் டிவோட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிவோட்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிவோஷன். 100 வயசு வாழ்றோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுறது முக்கியம்.
அப்படிதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு இல்லையா, மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதா பக்தி ரஹித் லிக்கித்வயி. எத்தனை ஜென்மம் எடுத்தா அவன் நினைச்சிட்டு இருந்தா போதும், பக்தி பண்ண போதும். 100 வயசு வாழ்றவனேங்கிறது முக்கியம் இல்லை. கிருஷ்ணாக்கு ஒரு பிளான் இருக்கு. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஹரே கிருஷ்ணா. இப்போ வைகுண்டத்தில் மூல வைகுண்டம், காரிய வைகுண்டம், அந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? நான் கேள்விப்பட்டதில்லை, எனக்கு தெரியல. அந்த வேர்ட்ஸ் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியல. வேற ஏதாவது இருக்கா? நீங்கள் அடிக்கடி சில பிரபுபாதர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ, அது பிரபுபாதர்னா ஒருத்தர் தானே அப்படி? ஆச்சாரியா. நீங்கள் சில பிரபுபாதர் சொல்கிறீங்க, அது எதை மீன் பண்ணுறது? ஸ்ரீல பிரபுபாத. நானா எதுவும் பேசக்கூடாது. நான் ஏன் பிரபுபாத் பேர் சொல்றேன்னா, ஆச்சாரியர் சொன்னார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானா சொந்தம் எதுவும் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இட்ஸ் டேஞ்சரஸ். என்னை நான் ஏமாத்துற மாதிரி உங்களை ஏமாத்துற மாதிரி. ஸோ இன்னைக்கு கிளாஸும் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலி எதுவுமே என்னோட சொந்த வார்த்தை கிடையாது. எல்லாமே நான் பாகவத்தில் இருக்கிறது, பகவத்கீதாவில் இருக்கிறது, பிரபுபாத் சொன்னது, அதைத்தான் நான் ரிப்பீட் பண்ணேன். நானா சொந்தம் எதுவும் சொல்லக்கூடாது. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் மேலே வந்து அதிக அன்பு செலுத்துறது இல்லை. போன பிறவியில் பார்த்தீங்கன்னா திரேதாயுகத்தில் பார்த்தீங்கன்னா நரநாராயணா சகோதரர் இருந்தாங்க. அதனால தான் அர்ஜுனன் மேலே அன்பு செலுத்துறாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி பாகவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டவாஸ் எப்பவுமே கிருஷ்ணரோட எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஸ், நித்திய சகாக்கள். கிருஷ்ணர் எப்பெல்லாம் வருவாரோ பாண்டவாசும் வருவார், அவர் கூடவே வருவார். ஸோ பாண்டவாஸ் ஆக்சுவலாக போர் ஜன்மம்னு இருக்குது அப்படி கிடையாது, பட் சில புராணத்தில் இருக்கு. பட் ஆக்சுவலி பாகவத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் எடுத்து. பாண்டவாஸ் எப்பவுமே கிருஷ்ணர் கூட இருக்கு. ஸோ அவங்க எப்பவுமே கிருஷ்ணர் கூட கிருஷ்ணர் பக்தியிலே பண்ணுறாங்க, நித்தியமாக அவர் கூட இருக்கு. இன்னொன்று கிருஷ்ணா செலக்ட் பண்ணுவார் யார் மூலமா சொல்லணும், அது அவரோட இஷ்டம். அர்ஜுனன் மூலமா பகவத்கீதை கொடுத்தார், பாகவதம் வேற மாதிரி கொடுத்தார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீஷ்மர் வழியா. கிருஷ்ணா ஒரு பிளான் யார் மூலம் என்ன கொடுக்கணும் அவருக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னைக்கு ஸ்லோகாசனம் பிரசாதம் இருக்கு இல்லைங்களா, பிரசாதம் வந்து உடலுக்கு எடுக்கிறாங்களா ஆன்மாவுக்கு எடுக்கிறாங்களா? ஆக்சுவலி அது ஃபுட் ஃபார் சோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் உடலுக்கும் வேணும், அது மட்டும் ஆத்மாவுக்கும் உணவு தான், உடலுக்கும் உடல் தான் ஜடப்பொருளாச்சு, அது உடலுக்கு எதுக்காக வேற. இப்போ நாம் இருக்கிற நிலைமைக்கு இந்த உடல் இல்லாமல் நான் படிக்க முடியுமா? இந்த பகவத்கீதை படிக்கணும்னாலும் இந்த உடல் தேவையில்லை, புரியுதுங்களா? இப்போ இந்த கோயிலுக்கு வரணும்னா உங்களுக்கு மனித உடல் இருந்தால் தான் வர முடியும். பன்றி உடல் வந்து உள்ள அகற்ற மாட்டோம், புரியுதுங்களா? அப்போ இந்த உடல் நான் மெயின்டைன் பண்ணணும். இந்த உடல் மெயின்டைன் பண்ணி நான் உணவு எடுத்து தான் ஆகணும். பட் அந்த உணவு பிரசாந்தம் இருக்கு, அது கிருஷ்ணன் சொல்லிட்டார். நான் இந்த உடல் கிடையாது, நோ டாக்டர் டாக்டர். ஆனால் இது உண்மை. நான் உடல் கிடையாதுன்னு உணர்ந்துட்டேன்னு வைங்க, சாப்பிட தேவையில்லை, சாப்பிட தேவையில்லை. எனக்கு உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், எமர்ஜென்சி மெடிசன் எடுக்கிறேன், டேப்லெட் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அது கிருஷ்ண பிரசாதமா வராதுங்க, அது அவங்களுடைய உடனே வரும். ஸோ அதனால சாஸ்திரம் என்ன சொல்றீங்கன்னா, ஸ்ரீ விஷ்ணு 3 தடவை சொல்லிக்கணும். மருந்து சாப்பிடும்போது ஸ்ரீ விஷ்ணு 3 தடவை சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம். ஏன்னா ஹரே கிருஷ்ணா இல்லை கோவிந்த நாமம் சொல்லுவோம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு கூட இருக்கும். ஏன்னா அது பிரசாதம் கிடையாது, ஆனால் எடுத்தான் ஆகணும். அதனால ஸ்ரீ விஷ்ணு 3 தடவை சொல்லிட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் வேதத்தின் ஆன்சர் இருக்கு.
வீட்டில் இருக்கும்போது நான் கிருஷ்ண பிரசாதத்தை வந்து பண்ணிடுறேங்க, சுவாமிக்கு வச்சிடுறேன். இப்போ ட்ராவலிங் பண்ணும்போது போய் நான் ஒரு வாட்டர் கேனு பாட்டில் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. அப்போ எமர்ஜென்சி நான் தண்ணி அந்த இடத்துல வாங்கி குடிச்சுட்டேன். இட்ஸ் ஓகே, தண்ணி வாங்கணும் ஸ்ரீ விஷ்ணு சொல்லி குடிச்சுக்கணும். ஆனால் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ நார்மலாக பசி இது ஹோட்டல் போகிறாங்க ஸ்ரீ விஷ்ணு சொல்லி நான் சாப்பிட்றேன். வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொண்டு போய் வீட்டில் பேக் பண்ணி கொண்டு போயிடுங்க. அது சில இதுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த உடல் மெயின்டைன் பண்ணுறது நான் சாப்பிட்றேன், பட் ஆத்மா வந்து நான் சாப்பிட தேவையில்லை. ஏன்னா பண்ணியிருக்காங்க. துருவ மகாராஜ் 5 வயசுல பண்ணியிருக்காரு, இருக்காங்க. இப்போ சம்டைம்ஸ் பேக்கில் ஹிமாலயாஸில் -70 சில பேர் வாழ்றாங்க, எதுவும் சாப்பிடாம வாழ்றாங்க. உணர்ந்துட்டாங்க நான் ஆத்மா உடல், அவங்க சாப்பிட தேவையில்லை. அவங்க காற்றுலேயே எனர்ஜி எடுத்துக்குவாங்க. ஏன் காற்று கூட தேவையில்லை, காற்று கூட அவங்களுக்கு தேவையில்லை, எல்லாமே வாழ்வாங்க. ஆனால் கலியுகத்தை நம்மனால் அதை இமிட்டேட் பண்ண முடியாது. அது எங்கேயாவது ஒருத்தர் பண்ணுவாங்க, நம்மளால முடியாது. ஸோ நாம் எடுக்கணும். இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு புரிஞ்சிச்சுங்க. இப்போ நான் வீட்டுக்கு பேரண்ட் வீட்டில் போகும்போது இப்போ அவங்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அங்கே போகும்போது நான் அவங்கள பார்த்து அவங்கள நான் பைத்தியக்காரதான் நினைக்கிறேன். இப்போ அவங்க என்னை பார்த்து என்னடா நீ என்ன நான்வெஜ் சாப்பிட ஃபேமிலியில் பிறந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க என்னை பைத்தியக்காரதான் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி விடுபடுறது, பற்று எப்படி இருக்கிறது? புரியல. பட் எனக்கு கடமைன்னு ஒன்று இருக்குது, பேரண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய கடமை. இப்போ அவங்க கேட்கக்கூடிய நான்வெஜ் நம்ம எடுத்து தரலாங்களா? அதோட பெட்டர் ஃபுட்டு தரேன்னு சொல்லுங்க. நீங்களே சமைச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காம நீங்கள் அவங்களை அந்த நீங்கள் மாற்ற முடியாது. அதோட ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். கிருஷ்ணர் பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தை. ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் லோயர் எக்ஸ்பீரியன்ஸ் விட முடியாது. நம்ம எல்லாரும் நம்ம பிரச்சனை. அது வேணும்னா பெஸ்ட் டேஸ்ட் உங்களுக்கு. நீங்கள் மேபி நிறைய மாதாஜிஸ் சொல்லுவாங்க, அவங்கள ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அது எப்படி வெங்காயம் பூண்டுன்னு எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யும். அது வெங்காயம் 100 ரூபானா தான் கேட்பாங்க. ஃபோன் 100 ரூபா கிலோன்னா ஃபோன் வருது, எப்படிங்க செய்வீங்க? அது விலை கம்மியாக இருந்தால் கேட்க மாட்டோம். 100 ரூபாய்னா ஃபோன் வரும், எப்படி செய்வீங்கன்னு சொல்லுவாங்க. It's true. நிறைய பிரசாந்த் சாப்பிட்றாங்க, நோ ஆனியன் நோ கார்லிக், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ பிரசாதம் டேஸ்டியாக, எல்லாத்தோட டேஸ்டியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தான் அவங்க அதை விடுவாங்க. நம்ம நேரே திட்டக்கூடாது, யார் யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு திட்டக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அப்போ அது வேணும். அது நல்லா இருக்கு. என்னால் ஞாபகம் இருக்கிறது, மாயாப்பூர் போன முன்னே ரொம்ப வருஷம் முன்னாடி என் பக்கத்து ரூமில் ஒருத்தர் தங்கியிருந்தார். ஒரு பெங்காலிஸ் ரொம்ப நல்லா நான்வெஜ் வைப்பாங்க. அவர் அவங்க பேரனெல்லாம் கூப்பிட்டு வந்தார். அவர் எங்கள்கிட்ட சொல்கிறார், என் பேரன் நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டான், 1 வாரமாக சாப்பிடாம அமைதியாக இருக்கான் அப்படின்னு. என் பக்கத்து ரூம், ஏன்னா டெய்லி 3 வேளை பிரசாதம் மாயாப்பூர் சரியாக போயிருக்கான், ரொம்ப டேஸ்ட்டாக. எப்படின்னு தெரியல, இங்கே வந்து நினப்பும் வரல, கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவரே எங்களுக்கு சொல்கிறார், நினப்பும் வரல, கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ பிரசாதம் பிரசாதம் இஸ் கிருஷ்ணா. பிரசாதம் சாட்சாத் கிருஷ்ணா. அப்படின்னு என்ன, கிருஷ்ணா கிடைச்சிட்டா அங்கே எதுவும் வேணான்றது. அந்த பிரசாதம் கிடைச்சோன்னா எதுவும் வேணான்ட்டான் இல்லையா, அந்த கிருஷ்ணா கிடைச்சிட்டா எதுவுமே வேணான்றது. இட்ஸ் ட்ரூ, உண்மை. அதுக்கு தான் ஹரிநாமம் சொல்லு, ஹரே கிருஷ்ணா சொன்னால் கிருஷ்ணா கிடைக்காது. அப்போ எதுவுமே வேணாம், அப்போ தான் சந்தோஷம். யா மகாமந்திரா ஆக்சுவலி அந்த ப்ரேயர் வந்து ராதா ராணிக்கு பண்ணுறாங்க. ஹரேங்கிறது ராதா, கிருஷ்ணரோட சக்தி ராதா ராணி கொடுக்கிறது. என்ன கேட்குறேன்னா, அந்த கிருஷ்ணருக்கு நான் சேவை செய்யணும் ஈடுபடுத்தினேன். ராதாராணியோட கருணை இல்லாமல் கிருஷ்ணர் சேவை செய்ய முடியும். இம்பாசிபிள்.
அவங்க கேட்குறோம், என்ன சேவையில் ஈடுபடுத்துன்னு அவங்கள கேட்குறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். கேட்டால் தான் கொடுப்பாங்க. இந்த உலகம் அப்படித்தான், கேட்கணும், கேட்கணும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கேட்கணும், ராதாராணிக்கு கேட்கணும். அப்போது கிருஷ்ணரோட தர்ஷனம் கிடைக்கும். வேற ஏதாவது கேள்வி? ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீராம நவமி. யாரும் மறக்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராமநவமி, ராமர் தோன்றி தினம். ஆக்சுவலி அன்னைக்கு நீங்கள் மத்தியானத்தோட விரும்பம் முடிச்சுக்கலாம். ராமர் மத்தியானம் தான் தோன்றினார். பட் இங்கே பப்ளிக்காக ஈவினிங் அபிஷேகம் தான் பண்ணுறோம். ஸோ யாரும் மிஸ் பண்ண வேணாம், தயவுசெய்து எல்லாரும் வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அன்னைக்கு பகவான் ராமருக்காக வேண்டி நீங்கள் போகா செஞ்சு கொண்டு வரலாம், இல்லை நீங்கள் ஏதாவது சேவையில் ஈடுபடலாம், அபிஷேக சேவை